எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கில்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் மாங்காயை வச்சு ஒரு மிட்டாய் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றின பதிவு. வாங்க இந்த மாங்காய் மிட்டாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சுகர், வெள்ளை சர்க்கரை, பவுடர்டு சுகர், பொடித்த சர்க்கரை. இந்த 2 வகையான மாங்காய் வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழுத்து இருக்குது இந்த மாங்காய். இது வந்து காயான மாங்காய். இது நான் 2த்தையும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். 2ம் செய்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். இது என்னன்னா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருவோம். ஏன்னா பழுத்திருக்கிறதுனால வேக ரொம்ப வைக்க மாட்டோம், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருவோம். இதை கொஞ்சம் இதை விட இதை கொஞ்சம் நேரம் அதிகமாக வேக வைப்போம். ஸ்லைஸ்டு மேங்கோஸ், நறுக்கிய மாங்காய், க்ளவுஸ், சின்னமன், கிராம்பு, பட்டை, வாட்டர், தண்ணி. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுலேயும் தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னா மாங்காயை போட்டுடுவோம். இதில் மாங்காய் துண்டுகளை போட்டாச்சு. ரொம்ப வேக வைக்கக்கூடாது. முக்கால் அரை பதம் தான் வேக வைக்கணும். இதில் தண்ணியில் போட்டாச்சு. இதை வேகட்டும். இதையும் தண்ணியில் போட்டுக்கிறேன். இப்போ இது 2ம் வேகட்டும். பாருங்க, இந்த கொஞ்சம் காயாக இருந்ததும் வேகுது, இங்கே கொஞ்சம் பழமாக இருந்ததும் வேகுது. இது ஒன்றும் கொஞ்சம் வேகட்டும். வெந்தோடனே இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் தான் சர்க்கரையை போட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். பாருங்கள், வெந்துருச்சு. இது கொஞ்சம் நல்லா அந்த பக்கம்லாம் கனிஞ்சு இருந்ததுனால நல்லா இதாகிடுச்சு. நான் அதனால தான் இதை தோலோடவே போட்டிருக்கேன். இது பழன்றதுனால இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா சர்க்கரையை போட்டுப்போம். சர்க்கரையில் போட்டு சர்க்கரையை நல்லா கரையட்டும். சர்க்கரை கரையட்டும். இந்த மாங்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த சர்க்கரை கூடையே என்ன பண்ணுங்க, பட்டை கிராம்பையும் போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த பட்டையும் கிராம்பையும் சர்க்கரையோடைய போட்டுக்கோங்க. இது கரையட்டும். இந்த சர்க்கரை தண்ணி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இதுவும் வெந்துருச்சு. கொஞ்சம் வேகட்டும். இங்கே வெந்துருச்சுன்னா இதையும் எடுத்துடுவோம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த மாங்காயை இதில் போட்டுக்கோங்க. மாம்பழம் இது போட்டு வைங்க. இது மாதிரி தண்ணியில் இந்த மாம்பழத்தை போட்டும் கொதிக்க வைக்கலாம். இல்லாட்டினா இப்போ இது வந்து ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம். இது மாம்பழம்ன்றதுனால இதை என்ன பண்ணுங்க, ஒரு இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை அப்படியே தண்ணியில் ஒரு நைட்டு முழுவதும் ஊற வச்சிடலாம். நான் இப்போ வந்து நைட்டு செய்கிறதுனால நைட்டு முழுவதும் இந்த சர்க்கரை தண்ணியில் இந்த மாம்பழத்தை ஊற வைக்க போகிறேன். இப்போ இது ஒரு கொதிச்சிருச்சு. இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காவும் வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துப்போம். பாருங்க, பதம் தெரியுதா? இப்போ பாருங்க, இதை என்ன பண்ணிடலாம், கொதிச்சிருச்சு. இப்போ அணைச்சு இதை மூடி வச்சிடலாம். ஒரு நாள் இரவு முழுவதும் இந்த சர்க்கரை பாகுலே அது ஊறட்டும். இந்த பட்டை கிராம்பை போட்டுப்போம்.
சர்க்கரையும் போட்டுப்போம். சர்க்கரையை போட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. இப்படி சர்க்கரை காய்ச்சி பண்ணாமல் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, இதுலேயே சர்க்கரையை போட்டு நான் அதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது போட்டுக்கோங்க. இந்த ஒரு 4 இதை வச்சு நான் உங்களுக்கு இதில் எப்படி இந்த சர்க்கரை பாகில் போடாமல் இதில் போட்டு பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது மாதிரி வேக வச்சுட்டு இதில் அந்த சர்க்கரையை போட்டு நல்லா குலுக்கி இதை ஒரு இரவு முழுவதும் அப்படியே ஊற வச்சிடணும். காலையில் எடுத்து வெயிலில் வச்சு எடுக்கணும். இப்படியும் இது மாதிரியும் செய்யலாம். குலுக்கிட்டு வச்சிட வேண்டியது. ஒரு இரவு முழுவதும் ஊறட்டும். இது கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இதையும் அடுப்பை அணைச்சிட்டு இதையும் மூடி வச்சிடலாம். இது மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடுங்க ஒரு இரவு முழுவதும். அதுக்கப்புறம் காலையில் வெயிலில் எடுத்து ஒரு தட்டில் பரத்தி வெயிலில் காய வைக்க வேண்டியதுதான். இனிமேல் இது இப்படியே ஊறட்டும். காலையில் எடுத்து வெயிலில் பரத்தி வைப்போம். நம்ம நேற்று மாங்காயை சர்க்கரை இதில் போட்டு கொதிக்க வச்சு வச்சுருந்தோம். காலையில் எடுத்து பார்த்துக்கலான்ட்டு அதுதான் இப்போ எடுக்க போகிறோம். இதை பாருங்கள், இது வெறும் இந்த மாங்காவை வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெறும் சர்க்கரையை போட்டு குலுக்கி வச்சோம். அந்த இதுதான் இது. அங்கே இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். ஒவ்வொன்றத்தையும் ஒரே தட்டில் ஒவ்வொரு பகுதியில் வச்சுப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த பழமாக இருந்தது இல்லையா, அந்த இது இந்த ஜீரா தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுப்போம். அந்த பழமாக இருந்த அந்த மாம்பழம் அதையும் ஜீரா தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இது மாதிரி ஒரு தண்ணி இல்லாத தட்டில் எடுத்து காய வச்சிடுங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை தூவி வச்சுப்போம். இது இந்த இது சர்க்கரை பாகில் போட்ட மாங்காய் துண்டுகள். இந்த ஜீரா இருந்ததுன்னா ஒன்றும் மாங்காய் இருந்ததுன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ஜீராவை ஊற்ற வேண்டாம். பாருங்க, இப்போ எடுத்து வச்சிட்டோம். இதை மாடியில் வெயிலில் வச்சுட்டு வந்துடுவோம். இதை பாருங்கள், வெயிலில் கொண்டாந்து வச்சாச்சு. இப்போது இதை என்ன பண்ண போகிறேன், துணி வச்சு மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு ஒரு 2 நாள் இல்லாட்டினா 2லேருந்து ஒரு 7 நாளுக்கு வரைக்கும் வெயிலில் வச்சிருந்து எடுத்துட்டு சர்க்கரை பொடி தூவி பயன்படுத்தலாம். இப்போ இதை வெயிலில் வச்சு நல்லா காய வைப்போம். இப்போது துணி போட்டு மூடி காய வச்சுருக்கேன். இது நல்லா இப்போ காயட்டும். இதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம். இதெல்லாம் மாம்பழம், இதெல்லாம் இந்த காய். இது அது செங்காயாக இருந்தது இல்லையா, அதுலேருந்து எடுத்தது. நல்லா காஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதெல்லாம் இப்படி காஞ்சதை எடுத்துக்கணும். அது திருப்பி போட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டு இது மாம்பழம். இது மாம்பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம்
நேரம் எடுத்துக்கும் காய்கிறதுக்கு. கூட 2 நாள். இந்த மாங்காய்ன்றப்போ சீக்கிரம் காய்ஞ்சிடும். ஏன்னா அதில் இருக்க ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். இதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலான்னா சர்க்கரை தூவி பாட்டிலில் ஜாடிகளில் போட்டு மூடி வச்சிட வேண்டியதை. இது வருடம் முழுவதும் பயன்படுத்திக்கலாம். மிட்டாய் மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலே தயாரித்த மிட்டாய் மாதிரி ஆயிடும். இருந்த இதை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்க எப்படி இருக்கு. ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இது காய், செங்காயில் செஞ்சது. இது பழத்தில் செஞ்சது. நல்லா காஞ்சிருச்சு. இதுதான் நம்ம மாங்காய் மிட்டாய். இது மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு சேமித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுகிறப்போ பயன்படுத்திக்கலாம். சில சமயம் வறட்சியாக இருக்கும் இல்லையா, அப்பெல்லாம் கூட இதை பயன்படுத்திக்கலாம். எல்லாம் இறுக்கமாக பாட்டிலை மூடி வச்சுருங்க. இப்போது நமக்கு கிடச்சிருச்சு மாங்காய் மிட்டாய். இது செய்கிறது எளிமைதான். இதை நீங்களும் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து மகிழுங்கள்.